இன்றைக்கு நம்ம எந்த வசனத்தை வச்சு நம்ம தியானிக்க போகிறோம் அப்படின்னா 32வது சங்கீதத்தில் 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த வசனத்தை வச்சு தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். சரியான ஒரு ஆலோசனை கிடைக்காம குழப்பத்தில் இருக்கிறீங்களா? என்னுடைய லைஃப் எப்படி போக போகுதுன்னே தெரியல, நான் 12th முடிச்சிட்டேன், இல்லை நான் காலேஜ் முடிச்சிட்டேன், எனக்கு நான் என்ன குரூப் எடுக்கன்னு தெரியல, இல்லை காலேஜில் நான் என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல, இல்லை என்னோடய லைஃப்பில் என்ன மாதிரியான ஒர்க் எனக்கு கிடைக்க போகுது, என்ன மாதிரியான ஜாப்க்கு நான் போக போகிறேன், இல்லை என்னுடைய மேரேஜ் லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படின்னு குழப்பத்தில் இருக்கிறீங்களா? ஒரு நல்ல ஆலோசனை கிடைக்காம நீங்கள் தவிக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்கிறாரு. இப்போது ஒரு தாய் இருக்கிறாங்க, அவங்களுடைய பெற்ற குழந்தை இருக்குது. அந்த குழந்தை மேலே எப்போதும் தன் கண்ணை வச்சு கண்ணும் கருத்துமா பார்த்து பாதுகாப்பாங்களோ அதே மாதிரி தான் ஏசப்பா சொல்கிறாங்க, உன்மேல் என் கண்ணை வைத்து. அந்த அளவுக்கு நம்மளை கண்ணும் கருத்துமா நம்மளுடைய எல்லா சிச்சுவேஷனையும் கவனித்து நமக்கு ஆலோசனை சொல்கிறாரு. ஸோ நல்ல ஆலோசனை கிடைக்கணும்னா அது கர்த்தர்கிட்ட இருந்து மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அந்த நல்ல ஆலோசனையும் அவரே நமக்கு போதித்து நம்ம எந்த வழியில் நடக்கணுங்கிறதையும் அவர் காமிக்கிறாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.